ஆக்சுவலி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன். உண்மையை சொல்லணும்னா காலையில வரைக்கும் டிக்கெட் கிடைக்குமா டவுட்லேயே வந்தேன். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சமாவது உட்காந்து பார்க்கலாங்க, ஓகேன்னு சொல்லி பார்க்கலாம், நல்லா தான் இருக்க மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக சொதப்பிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது அந்த கிளைமேக்ஸ் தாங்க, ஒருத்தவங்க வெளில வரும்போது ஒரு ஃபீல் கொடுக்கல, அந்த கிளைமேக்ஸோட ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கணும். அந்த ஃபீல் எனக்கு என்னமோ ரொம்ப டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதை விட நம்ம அதை யோசிக்கும் போது இது ஹிட்டு தான் அந்த படம். பட் ஏதோ ஒரு விஷயம் பேஸ் கதைன்னு சொல்லுவோம்ல, ஆக்சுவலி இதான் கதை அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ் ட்ராக்லாம் வந்தது, அதெல்லாம் ஓகேயா இருந்தது. லவ்வுக்கு மேலே லவ் போனோடனே வந்து ஒரு மாதிரியா என்னடா இது வெறும் லவ்வாகவே கொண்டுட்டு வர்றாங்க, எவ்வளோ கலந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்தது. இன்டர்வல் வரைக்குமே உங்களுக்கு அந்த லவ் போர்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு லவ்ல போயிட்டு இருக்கும்போதே ஒரு அகதிகளோட அந்த ஒரு ஃபீல் கொடுக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணது, அது சுத்தமாக கனெக்ட் ஆகலையோ, ஒன்று அந்த அகதியை ஃபேஸ் பண்ண கதையாகவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அவரோட கெட்டப் சூப்பர், உண்மையிலே சொல்லணும். ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட முக்கியம் ஃபைட் சீன்ஸ்லாம் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் யோசிக்காத சில ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம கங்குவால ஃபைட் சீன்ஸ் தான் நல்லா இல்லைன்னு சொன்னோம், ஆனால் பட் இதில் வந்து ஃபைட் சீன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அதை தாண்டி கதை இருக்கான்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, எனக்கு அந்த கதை ஒரு விஷயத்தில் கனெக்டே ஆகல. நான் ஒரு படம் பார்க்குறேன்னா அந்த கதை வந்து உள்ள கனெக்ட் ஆகணும்ல, அந்த கனெக்டிவிட்டி இதில் இல்லை. அதுதான் தெரியல ப்ரோ. ஆக்சுவலி 3 விதமா ஜானர் வருது, கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வர்றாங்கிறதே புரியல. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், அதுதான் ஒன்லைன் நினைக்கிறேன். அந்த ஒன்லைன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சாங் உங்களுக்கு 2-3 ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று வரும், ஒரு 2-3 சாங் வரும், சின்ன லைன்ஸ் விட்டு மட்டும் தான் வரும், நீங்க நினைக்கிற மாதிரி ஃபுல்லாலாம் வராது. பட் அதெல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. பிஜிஎம் கொஞ்சம் எப்படின்னா ஃபாரின் பிஜிஎம் மாதிரி இருந்ததுனால ஒருவேளை நம்மளுக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ரேட்டிங்கே கிடையாது, ஒன் டைம் வாட்சபிள். மேக்ஸிமம் நம்ம டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாம் சேர்த்து ஒரு 7 கொடுக்கலாம். ரெட்ரோ படம் மாதிரி வரேன். ரெட்ரோ படம் வந்து பேசிக்கா வந்து மிஸ்டேக் என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜ் வந்து கதையை சரியா எழுதாம போட்டு விட்டான்னு தான் சொல்லணும். யூஸ்வலா ஒரு பிளாட் மாதிரி எடுத்துட்டு இந்த பிளாட்ல என்ன ஒரு பிரச்சனை வருது, அது ஹீரோ எப்படி சால்வ் பண்றாங்க படம் வந்து போனோம். இவர் ஒரு பிளாட் எடுக்காம உட்காந்து ஒரு நடுவில் வேற பிளாட் ஏகப்பட்ட பிளாட்ஸ் உள்ள கொண்டு வந்து கதையை போட்டு சொதப்பி கொண்டு எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு தங்க மீன்கள்னு சொல்லி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து சூர்யாட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாமே ரவுடிசம்ல இருக்கக்கூடிய ஆட்கள்னு வச்சுங்களேன். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா பூஜா ஆக்டே வந்து ஒரு அவருக்கும் சூர்யாவுக்கும் லவ், அவங்க நீ வந்து வயலன்ஸ் எல்லாம் விடு, நார்மலா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க மேரேஜ் டைம்ல வந்து சூர்யாவோட அப்பா வந்து கொலை பண்ண வர்றாரு. பூஜாவை காப்பாற்றணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல இவங்க அப்பா கை வேற வழி இல்லாம வெட்டிடுறாரு. அவங்க உயிரை காப்பாற்றின ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இவர் ஏன் வயலன்ஸ் எடுத்தாங்கிற ஒரு கோபத்துல வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய இந்த லவ் மேட்டர் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல அவ்வளவு லவ் வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த பேசிக் சீன்லயே வந்து தப்பா இருக்கும் போது நம்மளுக்கு வந்து உள்ள அந்த டெப்த்தை போய் கனெக்ட் ஆக முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தங்க மீன்கள் மேட்டரை வந்து டோட்டலா விட்டுட்டு வேற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். வேற விஷயங்களுக்குள்ள வந்து படத்தை டிராவல் பண்ணி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் படம், ஒரு சுமாரா ஒரு தடவை பார்க்கலாம்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஹாஃப் படத்துல சுத்தமா உட்கார முடியல, ஏற்பட்ட லேகு, கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து எப்படா படம் முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. படம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம், அதுக்கப்புறம் நிறைய பிளாட் இருந்ததுனால வேற ஒரு பிளாட்டுக்கான விஷயங்களை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஸோ லேக் போயிட்டு படம் செகண்ட் ஹாஃப் டோட்டல் வேஸ்ட். கிட்டத்தட்ட கங்குவாக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுப்பான்னு பார்த்தா கங்குவா கூட கம்பேர் பண்ற அளவுக்கு இந்த படம் வந்துருச்சு. இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ். இப்போ கோட் படத்துல வந்து விஜய் என்ன சொல்லுவாரு, நான் சினிமா விட்டு போறேன், துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கி கொடுப்பார்ல. கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யா வந்து ஊர் மக்கள் எல்லாரும் கையிலையும் துப்பாக்கி கொடுக்க வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் 1-2 படம் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் அவரால் தேட்டருக்கெல்லாம் எந்த படமும் பண்ண முடியாதுங்கிற ரேஞ்சில் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பா அடுத்த படம் ஜாக்கிரதையா பண்ணுங்க, அவ்வளவு சொல்லுவேன். ஆக்டிங்ல குறைய கிடையாதுங்க, ஒர்க் ஹெவி ஒர்க் பண்ணிருக்காங்க. சூர்யாவோட ஆக்டிங் எல்லாம் ஹெவி எஃபர்ட், அதெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது. உண்மையிலே எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப சூப்பரா பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க, சாதாரண விஷயம் கிடையாது. டீம் குரூ வந்து பயங்கர எஃபர்ட், அவ்வளவு பெரிய கிரவுட் எல்லாம் வச்சு அது ஒரு தீவு மாதிரி இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க.
அதெல்லாம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணிருக்காங்க. கேமரா நல்லா இருக்கு, அவங்க காட்டு விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. அந்த சைடுல எந்த குறையும் கிடையாது. பேசிக் ஸ்டோரி வந்து சரியில்லாததுதான் படத்தோட மைனஸ். ரேட்டிங் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்ல. படம் வந்து உட்கார முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமா உட்கார முடியல. ரேட்டிங் சொன்னா இன்னும் ரொம்ப கேவலப்படுத்தணும் இருக்கும் படம். ஆனா வந்து ஒரு ஏமாற்றம், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வர்றது பிளஸ் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வர்றது அந்த மாதிரிலாம் இல்ல. படம் இது வந்து பாருங்க. ஓகே, இல்ல நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். இந்த படம் பயங்கர மாசு. எல்லாரும் வந்து பாருங்க. பெரிய பெரிய ஹிட் ஆகணும் சூர்யா சாருக்குன்னு வந்து பயங்கரமா விஷ் பண்றேன் நானு. எஸ், தட்ஸ் வை ஐ கேம் ஃபார் FDFS. செம்ம கியூட்டா இருந்தது, ஸ்வீட்டா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. நார்மல் ஆடியன்ஸா ஓகே. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட், சோ உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு, எப்படி ஃபீல் ஆச்சு பாக்குறது? இல்ல ஆஸ் அ படமாவே எனக்கு வந்து எப்படி சொல்றது, பயங்கர கண்டென்ட் எல்லாமே எமோஷனலா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நீங்களே பாத்துருப்பீங்க. நீங்க படம் முடிச்சுதான் நீங்களும் வந்திருப்பீங்க ஆப்வியஸ்லி. சோ பயங்கரமா இருந்தது. சீரியஸா எமோஷனல். படம் பாக்கலையா? படம் பார்க்காம என்ன வந்து கொஸ்டின் கேக்குறீங்க? போய் படம் பாருங்க. 10 for sure 10. Yeah. Second half கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா மாதிரி எல்லாம் No, not feeling like that. No. இல்ல என்னோட ஃபேவரட் சீன் மிரர் முன்னாடி வர சீன். அதுக்கப்புறம் நிறைய சீன் நான் சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் டேல எல்லாம் சொல்லவே கட்டுக்கதை செஞ்சு அவ்வளவுதான். சோ உங்களோட கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. Yeah, I loved it, I enjoyed it. நிஜமாவே சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படிதான் இருக்கா? பயங்கரமா இருக்கு, ரொம்ப மாசா இருக்கு. கண்டிப்பா நீங்க அதான் எல்லாரும் வந்து பார்த்தா தெரியும். டெஃபினெட்லி கம்பேக்னு சொல்றதுக்குலாம் நான் யாருமே இல்லை முதல்ல. ஸோ அதனால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. பட் டெஃபினட்டா இந்த படம் வந்து பெருசா ஹிட் ஆகணும். அண்ட் ஐ எம் விஷிங் த சேம். அண்ட் எல்லாரும் அதே விஷ் பண்ணுவாங்க ஃபார் ஷோர். கண்டிப்பா எல்லாரும் வந்து சூர்யா சாருக்காக படம் பார்த்து பெரிய ஹிட் ஆகணும்னு நான் நிஜமாவே ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.